ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன விஷயம் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நம்ம என்ன தான் யோசித்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுங்கிறது நம்மளுக்கு நிலையானதாக இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம் எந்த ஒரு விஷயத்துலையா இருந்தாலும். அதே மாதிரி தான் நானும் யோசித்தேன். என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதை நம்ம சரியாக செய்கிறோமாங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அண்ணனுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதை எப்படி செய்யணும், பணங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியமானதாக இருக்குது. பிஸ்னஸ் தொடங்குறது மட்டும் நம்ம நினைப்பு இருந்தால் மட்டும் போதாது. அதுக்கு ஒரு முதல் போடுறதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு அளவில் காசு ஏதாச்சும் ஒரு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு விஷயத்த நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால நான் யோசித்த விஷயம் என்னென்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் எதுவும் நம்ம இது பண்ண வேண்டாம். நம்ம இதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம எல்லாத்தையுமே இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி நம்ம இதுக்கப்புறம் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அண்ணனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அவன் தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கானா, அவனுக்கு பெங்களூரில் நல்ல கம்பெனியில் தானே வேலை கிடச்சிச்சு, மாதம் 25,000 சம்பளம். அப்படி இருக்கிறப்போ இவன் ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இவனுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி தானே அப்பா படிக்க வச்சுருக்காரு, அதை அவன் புரிஞ்சுக்கிறானா அப்படின்னோடனே, நீ எப்படி இப்போ படித்த இந்த ஒரு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு 15,000 சம்பளம் இருந்தாலும் வீட்டுக்கு ஏதோ ஓரளவு கொடுக்குற, ஏதோ ஓரளவு உனக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, போதாதான், இவன் ஏன் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் நான் அம்மாக்கிட்ட எடுத்து சொன்னேன். இல்லைம்மா, இப்போ 25,000 சம்பாதிக்கிறேன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சும் என்னால் மிஞ்சி போனால் ஒரு 35,000 40,000 தான் நான் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு இன்க்ரிமெண்ட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு உடனே கொடுத்துட மாட்டாங்க. நம்ம கடுமையாக உழைக்கணும். அது இன்னொருத்தரை சார்ந்து தான் நம்மளோட ஒரு முன்னேற்றங்கிறது இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அண்ணன் அதெல்லாம் உணர்ந்துட்டு, நம்ம அப்பா கிட்டத்தட்ட 40 வருஷமாக உனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுலேருந்து அவருக்கு முன்னிலேருந்தே அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னிலேருந்து 20 வயசுலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 40 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகி 24 25 வருஷம் ஆக போகுது. 24 வருஷத்தில் அப்போ எவ்வளோ சேலரியில் இருந்தார், இப்போ இந்த 25 வருஷத்தில் அவர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்காரு சொல்லு பார்ப்போம். நம்ம என்ன முன்னேறி இருக்கோம், அவர் சம்பளத்தை வச்சு என்ன பண்ணியிருக்கோன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்படின்னோடனே அம்மாவுக்கு கொஞ்சம் முகம் மாறிடுச்சு. நீ சொல்கிறதும் எனக்கு சரியாக தான்ப்பா படுது. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால் முதல் போட்டு அண்ணன் நம்மளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்கலாமா, ஒரு 1,50,000 ரூபாய் ரெடி பண்ணி கடை அவனுக்கு நல்ல சாப்பாடு செய்கிறதுல ஆர்வம் இருக்குது. அவன் அதில் எல்லாத்துலேயுமே அவனுக்கு ஆர்வம் இருக்கிறதுனால அவன் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஏரியாவில் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படியாச்சும் நல்ல முறையில் கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவனும் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு இந்த ஒரு விஷயத்தில் நம்மளால் நம்மளை ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணாலே நம்மளுக்கு போதுமா அப்படின்னோடனே, சரிப்பா அது எனக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் நம்ம சில சமயத்தில் நம்மளால் சரியான ஒரு இதில் நம்மளால் எதையுமே இது பண்ண முடியாது. அப்படி ஒரு இதாக தான் இருக்குது. அதனால் என்னால் இந்த நிமிஷத்தில் எதையுமே இது நடக்குது நடக்காதுங்கிற அளவுக்கு என்னால் சொல்ல முடியல. எது நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் நம்ம. சில சமயங்களில் நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு கஷ்டமான மனநிலையை தான் தரும். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்கணுமா அப்படின்னோடனே, அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, என்கிட்ட ஒரு பவுன் செயின் இருக்குது, அதை அடகு வச்சுக்கலாம், ஒரு 30,000த்துக்கு அந்த மாதிரி அடகு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் ஒரு 20,000 கடன் வாங்கி தரேன், ஒரு 50,000 வாங்கி தரேன்ப்பா, அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அப்பா கிட்டேலாம் எதுவும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவரே உங்களுக்கு லோன்லாம் படிப்புக்கு எடுத்துகிட்டு அதையும் அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு, வீட்டு செலவும் பார்க்குறாரு. அவர் வாங்குகிற 35,000 சம்பளத்தில் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லு, அவரும் பாவம் கஷ்டம்தான். அதனால் அவரை எதுவும் நம்ம கேட்க முடியாதுப்பா அப்படின்னோடனே, அது புரியுதுமா எனக்கு, அவர்கிட்ட நம்ம கேட்க சொல்லலை. நான் இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்ல, நான் ஏதாச்சும் லோன் கேட்டு பார்க்குறேன், எவ்வளோ வாங்க முடியுது என்னென்னு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னோடனே, அண்ணன் ஏதாச்சும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாக ஒரு 50 ரூபா அரேஞ்ச் பண்ணிட்டானா கூட, நான் ஒரு 50 ரூபா ஏதாச்சும் லோன் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன்னா கூட 1,50,000 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னோடனே, அதுவும் சரிதான்ப்பா, எனக்கும் அவன் நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்துக்கு நல்லபடியாக ஒரு தொழில் பண்ணி ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா அம்மாவுக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் ஏதாச்சும் நஷ்டமாயிடுச்சுன்னா நம்ம அவனுக்கு மனசளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறது தான் எனக்கு அப்பாவும் அதான் சொல்கிறாரு. நம்ம வேலையே பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு யோசிப்பான் அப்படின்னோடனே, இல்லை இல்லை, நம்ம ஒரு முயற்சி அவனுக்கு ஒரு
வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமா, கண்டிப்பாக வந்து அதை அவன் சக்ஸஸ் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் வந்து பணம் ரெடி பண்ண விஷயத்தையெல்லாம் சொன்னோன்னா அண்ணன் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தான். பரவாயில்ல, வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ இந்த அளவுக்கு மனசு மாற்றி நீ தான் கொண்டு வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்களில் வந்து நம்ம வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த வகையிலையாவது ஏதாச்சும் ஒரு தொந்தரவு கொடுக்குறோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு அவங்களுக்கு மனசளவில் அவங்க சொல்லலைனாலும் நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு சில வேலையில் நடந்துக்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட நான் கோவப்பட்டுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ, இவங்களுக்கு தொந்தரவாக வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான். கொஞ்ச நாள் போக போக முதல்ல வந்து என் ஹஸ்பண்ட்ட சண்டை போட்டு வந்தப்போ ஒரு 6 மாதம் கிட்ட நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாமே வந்து அப்பாவும் அதுக்கப்புறம் வந்து என்னோடய தம்பியும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து அம்மாவே சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நீ இந்த மாதிரி வந்து இங்கே உட்காந்துருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாம் வந்து உங்கள் அப்பாவை சொல்லணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை யார் இவரை வந்து பார்க்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் உடனே சொன்னதுக்கு காரணம் வந்து, இது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு தான் வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நமக்கு மரியாதைங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்பாவும் என்கிட்ட சரியாக பேசுகிறது கிடையாது. அப்பா வந்து எதை பற்றியுமே அப்படியே பேசிக்காமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே வந்து என்கிட்ட இருந்தார். எப்போதும் நல்லா பேசுவார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக எதுவுமே பேசாமல் எதுவுமே இது பண்ணாமல் ஒரு மாதிரி வந்து சந்தேகமாகவே வந்து அப்படியே நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து உட்காந்தா அவர் உட்கார்றதில்ல அப்படி இருந்தார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட்டே போயிட்டு சாரி கேட்டுருவோம். ஏன்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. அவங்க வீட்டுக்கு அதாவது எங்கள் அத்தை வீட்டு சைட்லேருந்து வந்தவங்களுக்கு நான் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால தான் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு சண்டைங்கிறதே வந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ நம்ம மேலேயும் தப்பு இருக்கிறதுனால வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்கள வந்து அவங்க மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது, நம்ம மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக அவருக்கு கால் பண்ணேன். அவர் எத்தனையோ தடவை வந்து பண்ணார். ஆனால் நான் அட்டன் பண்ணவே இல்லை, கிட்டத்தட்ட 6-7 மாதமா. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அவர் அட்டன் பண்ணார். என்ன சொல்லு அப்படின்னு சொன்னார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படின்னோடனே, என்ன பேச போகிறப்ப 6 மாதமா எதுவுமே பேசலை, குழந்தையும் என்கிட்ட கொண்டாந்து காமிக்கலை, அப்படி என்ன நான் இது பண்ணிட்டேன் சொல்லு, உன் மேலே தானே தப்பு இருக்குது, அதை நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீ லதா அப்படின்னோடனே, இல்லை என்னோட தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், உங்ககிட்ட நேரில் தான் பேசணும் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ வந்து இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்குக்கு அவர் வர சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் மீட் பண்ணிட்டோம். மீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவர் என்கிட்ட வந்து இது மாதிரி சொன்னார். உன் மேலே இப்போ தவறு இருக்குங்கிறத நீ உணர்ந்துட்டியா, அப்போ தான் வந்து நீ உனக்கு வந்து ஒரு மனசளவில் நீ எதாக இருந்தாலும் வந்து இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் உணர்ந்துட்டேன், நான் உணராமல் கிடையாது, நான் எல்லா விஷயத்தையுமே உணர்ந்துட்டேன், எனக்குள்ளே வந்து ஒரு இப்போ தான் வந்து ஒரு அறிவுங்கிறதே எனக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த விஷயத்தையுமே வந்து யோசிக்காமல் நான் செஞ்சுட்டேன். உங்கள் மேலே நான் கோவப்பட்டது எல்லா விஷயமா இருக்கட்டும், எதுலையுமே வந்து நான் சரியாக முடிவெடுக்கலைங்க. இப்போ தான் எனக்கு வந்து இன்னும் உங்களோட அருமையே எனக்கு இப்போ தாங்க தெரிஞ்சிருக்கு. இந்த 6 மாதத்துல தான் எனக்கு உங்களோட அருமை, இத்தனை வருஷம் 4 வருஷம் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே, சரி சரி ஓகே பார்த்துக்கலாம். சில சமயங்களில் நம்மளுக்கு எது தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம யோசித்தாலும் அதை வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இது பண்ணிவிட்டு நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எது நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்தேன், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயங்களில் வந்து நம்ம வந்து ஒரு தவறு செய்வோம், அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அதை நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னோடய விஷயத்த நான் வந்து உணர்ந்துட்டேன். சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து இதிலேருந்து நம்ம கொஞ்சம் மாறிக்கணும், நம்ம வந்து இதுலேருந்து மாறினா மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் வந்து நம்மளால் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சாரி கேட்டு அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னோடனே அவரும் வந்து சொன்னார், சரி வா நீ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைக்கில் அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் எங்கள் வீட்டில் வந்து குழந்தைய தூக்கிட்டு நான் போயிட்டு வரேம்மா, இனிமேல் நீங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. இல்லைம்மா நான் எதுவும் பேசுகிறது கேட்குறதுக்கு தயாராக இல்லை, ஏன் அப்படின்னா நான் அந்த 6 மாதத்தில் உங்களை பற்றியும் சரி நம்ம அப்பா எல்லாரை பற்றியுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கே இருந்தால் எனக்கு நல்லது அப்படிங்கிறத நான் அதையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, கொஞ்சம் அப்பா வந்தோடனே பேசிட்டு போகலாமா அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்து நான் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து
ஒரு 2, 3 நாள் கழித்து நாங்கள் இங்கே இருக்கிற வீட்டுக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் ஏன்ப்பா இப்போ இங்கே வந்திருக்கீங்க, திருப்பி நான் இங்கெல்லாம் வர ஐடியா இல்லை, நீ இங்கேயே இருமா தான் உனக்கு நல்லது, உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிறது உனக்கு எல்லாமே தெரியும், உன்னை யாராச்சும் ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டா கூட அதை என்னால் தாங்கிக்க முடியாது, அந்த மாதிரி ஆள் உன்கிட்டே பேசாமல் நடந்துக்கிறேன்னா என்ன காரணம், அம்மா தம்பிக்கு இப்போ அடுத்தது பொண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டா, அதனால் நாளைக்கு அவள் பேசி சண்டை போட்டு தேவையில்லாமல் நீ வர்றதுக்கு நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா நீ கோச்சிக்கிட்டு நான் வந்துட்ட பார்த்தியா, அதாம்மா எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.